கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் யோவேல் 2:25. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் திரும்ப கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துக்கிறார். உங்ககிட்ட இருந்து திருடப்பட்ட ஆசீர்வாதங்கள், அறியாமையால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் இனி கிடைக்காது, அது திரும்ப வராதுன்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே ஆச்சரியமாய் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. உங்கள் உயர்வு உங்களை விட்டு போச்சா? உங்க வீடு உங்களை விட்டு போச்சா? உங்க சொத்து உங்களை விட்டு போச்சா? உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு இழந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும்னா 1 சாமுவேல் 30:6 என்ன சொல்லுகிறது? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். நாமளும் கர்த்தருக்குள்ளாக நம்மளை திடப்படுத்தி கொண்டால், அவரை நம்பினால், நம்ம இழந்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு திரும்ப கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். அதனால கவலைப்படாம இருங்க. அவர் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை, இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இனி எனக்கு நான் இழந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்காது, இனி நாம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்காது, இனி எனக்கு அவமானம்தான், வேதனை தான், தலை குனிவுதான், இனி என் தலை உயர போறதில்ல, வேற வழியே இல்லை, வாழ்க்கை நம்மளை எப்படி கூட்டிட்டு போகுதோ அப்படி போக வேண்டியதுதான்னு நீங்க தீர்மானிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். நீங்க உங்களை கர்த்தரோடு கூட திடப்படுத்தி கொள்ளுங்க. அவரை நம்புங்க. ஒருவேளை உங்க சூழ்நிலையின் நிமித்தம், காலங்களின் நிமித்தம், யுகங்களின் நிமித்தம் இனி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் மேல உங்க நம்பிக்கையை இழக்காதீர்கள். நம்ம கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ள வேண்டும்னு அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் நிச்சயமாக சத்துரு உங்ககிட்ட இருந்து பட்சித்து போட்ட ஆசீர்வாதங்களை உயிரடைய செய்வார். God bless you. Amen. Amen.